கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. வானிளவரசு வைகுந்த குட்டன் வாசுதேவன் மதுரை மன்னன் நந்தகோன் இளவரசு கோவலர் குட்டன் கோவிந்தன் குழல் கொடுகூதின போது. கேசவா நாராயணா மாதவா என்ற ஒரு துவாபச நாமம் அர்ச்சனை பண்றது போலே இந்த திருநாமங்கள்லாம் ஒரு அர்ச்சனை பண்ணலாம் போல இருக்கு. வானிள அரசு போற்றி, வைகுந்த குட்டன் போற்றி, வாசுதேவன் போற்றி, மதுரை மன்னன் போற்றி, நந்தக்கோன் இளவரசு போற்றி, கோவலர் குட்டன் போற்றி, கோவிந்தன் போற்றி என்று ஒரு அர்ச்சனை பண்ணலாம் போல இருக்கு. அவ்வளவு திருநாமங்கள் சொல்றாரு இந்த பாசுரத்துல. கண்ணன் வான் இளவரசு, வைகுண்டத்திலையும் இளவரசு தானா? அடேப்பா என்ன வயசாச்சு அவரை போய் இளவரசுன்னு சொல்றேன் வைகுண்டத்திலே நாள். சந்தம் வயசி கவுச கைசோரே பிருத்யானுகிரக காதரம் என்று ஸ்ரீ பாகவதம். வைகுண்டத்தில் உட்காந்துக்கிற பரவாசுதேவனை பார்த்தாலே 12 வயசு பிள்ளையாட்டம் இருக்குமா, கோபால நட்டம் தான் இருக்குமா, இன்னும் பெரியவரா இருக்காதான், வயசானவரா இருக்காதாம். அங்கேயும் நித்திய யௌவன மூர்த்தியாக எம்பெருமான் இருக்கிறதுனாலே வான் இளவரசு வைகுந்த குட்டன். அதுக்கு வியாக்கியானம் போலே சொல்றார். வான்னா வைகுந்தம், இளவரசுன்னா குட்டன், வைகுந்த குட்டன் வாசுதேவன். எப்ப வைகுண்ட குட்டன் சொல்லியாச்சோ வசுதேவன் புள்ள, வாசுதேவன் இல்ல பரவாசுதேவன். வாசுதேவன் அவனே மதுரை மன்னன், மதுரைக்கு மன்னனாக வந்து அவனே ஸ்ரீ கோகுலம் வந்து நந்த கோன் இளவரசேகே நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹா என்று சொல்லும்படி இங்கே கோவலர் குட்டன் கோவிந்தன். அந்த கண்ணன் குழல் கொடு ஊதின போது வானிளம் படியர் வந்து வந்தீண்டி மனமுருகி மலர்கண்கள் பனிப்பே தேனளவு செறி கூந்தல் அவிழே சென்னி வேர்ப்பே செவி சேர்ந்து நின்றனரே. வானிளம்படியர் தேவதாஸ்திரீகள், தேவ யுவதிகள் அவர்கள் வரார்கள். அவளுக்கு ஏதோ சபலம். ஏனால் இவன் கோவலர் கூட்டனா இருந்த போதிலும் வான் இளவரசு தானே, நம்மெல்லாம் ஏன் வான் இளம்படியர்கள் வரக்கூடாது என்று நினைச்சண்டு வரார்களாம். கோபிகைகளை பார்க்கிறார்கள், இவர்கள் கொஞ்சனார்கள், நம்ம மட்டும் எட்டி இருந்து பார்க்கிறாப்புல இருக்கே அப்படின்னு நினைக்கிறார்கள். அதனால் இப்படி வரார்கள் போறார்கள், வரார்கள் போறார்கள். வந்து வந்து ஈண்டி வந்து வந்து போவானே நாள் கிட்ட வரலாம் போல இருக்கும் பொழுது வரார்கள். அதற்குள்ளே கோபிகைகள் வந்து கண்ணனிடத்துல விளையாடுறத பார்த்து பிடிக்கலையோ என்னவோ போறார்கள். மறுபடியும் வர்றார்கள். வந்து வந்தீண்டி தங்கள் அபீஷ்டம் பலிக்காததுனாலே மனமுருகி கண்ணனை பார்த்து பார்த்து ஏங்கி நிற்கிறது தவிர கண்ணனோட பேச முடியலையே என்று மனம் உருகி, உருகினதுனாலேயே கண்கள்ல கண்ணீர் வர மலர்கண்கள் பனிப்பே தேனளவு செறி கூந்தல் கவிழேக. தலையில பூ சூட்டிருக்கிறார்கள், அதுல இருந்து மகரந்த பிஞ்சங்கள் உதிர்றது. அவ்வளவு அழகான இருக்கிறவர்கள் கிருஷ்ண விரகத்தினாலேயே சென்னி வேர்ப்ப. தலை கூட அவர்களுடைய ஓரங்கள் எல்லாம், நெற்றி ஓரங்கள் எல்லாம் வியர்த்து போய்தான். செவி சேர்த்து நின்றனரே, வேணுகானத்தோட செவி சேர்த்து நின்றார்கள். அந்த வேணுகானத்தை கேட்டுக்கொண்டு நின்றார்கள் அப்படின்னும் அர்த்தம். அல்லது இந்த கோபகன்னிகைகள் கண்ணனோடு இப்படி விளையாடி பேச வரும்பொழுதோ, அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும் பொழுதோ இவர்கள் செவி சேர்த்து நின்றனரே. இந்த தோளை இந்த செவியில் இடிச்சுக்கிறது அவளுக்கு ஒரு சபாவம். தங்களுக்கு பிடிக்காத ஒண்ணு நடந்து விட்டுத்தானே இப்படி இடிச்சு அழகா இருக்க அப்படின்னு அர்த்தம். அந்த சிறுமிகள் வந்து கண்ணனிடத்துல கொஞ்சறதை பார்த்து தன் தோளை செவியில இடிச்சுக்கிறாளாம். செவி சேர்த்து நின்றனரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.